கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 21 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிற தேவன். விசுவாசம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்று தேவன் நமக்கு அழகாக இங்கே சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் இயேசுவும் சீஷர்களும் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். அதிலே கனி இருக்குமா என்று தேடி பார்த்தார். ஆனால் அதிலே கனி இல்லை. அப்பொழுது இயேசு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இந்த அத்தி மரம் உடனே பட்டு போனதை பார்த்த சீஷர்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிற்று. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். இதை பார்க்கும் பொழுது இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய விசுவாசம், சந்தேகமே இல்லாத விசுவாசம், முழுமையான ஒரு விசுவாசம். அதை தான் இயேசு சொன்னார். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று. அதை தான் இங்கேயும் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் சிறிது அளந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், வருடக்கணக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், தேவன் இன்னும் எனக்கு பதில் தரவில்லை, அந்த காரியம் இன்னும் நடைபெறவில்லை என்று நினைக்கலாம். நம்முடைய விசுவாச அளவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சோதித்து பார்த்து நாம் விசுவாசத்திலே வளரும்படியாக தேவனிடத்திலே கேட்போம். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாமும் கூட எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், எவ்வளவுதான் நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் இன்னும் விசுவாசத்தில் குண்டி போகாமல் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அந்த காரியத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அந்த வாக்குத்தத்தத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். விசுவாசத்திலே வல்லவர்களாவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே எங்களுடைய தேவைகளை சொல்லி, எங்களுடைய காரியங்களை சொல்லி தேவனிடத்திலிருந்து விடுதலைகளை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கென்று சாட்சிகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.